சிவ சிவாய ஓம் சிவாய. அன்புக்கு வழி நடத்தும் அன்பே சிவனாகும். அன்பென்பது பொறுமையமாக்கி சிவனின் வழிகண்ட சிவாயம் என்பது ஒளி. அதை மனதில் வைப்பவன் வழி. வாழ்க்கை என்பதை தெளிந்த வாழ்க்கையை மனதில் வாழ்க்கை தெளிந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும். உலகம் என்பது உன் பக்கமாகும். மாயம் தோற்றம் மர்மங்கள் எண்ணி வாழ்வதை தடுத்து கொள்ளுங்கள். தோற்றத்தில் வழிவழக்காதது தோல்வியில் விட்டுவிடும். தோல்வி என்பது வந்துவிட்டால் வாழ்வே விட்டுவிடும் என்பது. மாயவன் வந்திறங்குமிடம். மாயவன் என்பது உலகத்திலே தோற்றம் பெரும்பான்மையானவன் மாயவன். ஓர் உலகம் படைத்து மறு உலகம் படைக்க முன் மர்மங்களை கண்டவன் மாயவன். தோற்றத்திலே வில்லங்கமானதும் தோல்வியில் இல்லாததும் இல்லை. ஏற்றம் என்பது இருக்கும் வரை இரக்கம் என்பது இருக்கும். இறக்கும் வரைதான் உலகம் என்பதில்லை. பிறப்பு பிறப்பென்பது மனிதர்க்கிடையில். சந்தேகமும் போர் போனது. சந்தேகிப்பதை பார் போனது. பார் இருக்கும் இடத்தில்தான் பறவைகளும் வரும், விலங்குகளும் வரும். பார் இல்லை என்றால் பறவைகளும் இல்லாய்ப்போடும். மனம் என்பதைத்தான் மந்திரம் ஓதுவதில்லை. மனம் இருக்கும் வரைதான் வாழ்வியல் என்பதும் இல்லை. வாழ்வியல் என்பதை அறிந்து கொண்டால்தான் வாழ்க்கை என்பது சிறந்தோங்கும். உலகத்தை யாருக்கும் ஊன் என்பதை காண்டவில்லை. ஊன் என்பது அறிந்துவிட்டால் உண்ணும் உணவை மறந்து விடுவீர்கள். யாம் என்பது இருக்கும் வரைதான் வாழ்க்கை என்றது. யாம் இருக்கும் வரை என்பது ஒரே உலகத்தில் படைத்த சிவனின் கூற்றாகும். யாம் என்பது இருக்கும் வரை, உலகம் என்பது இருக்கும் வரை யாமின் கூற்றாகும். இந்த சிவன் என்பது இருக்கும் வரைதான் சிந்தனை என்பதும் பொருளடக்கமும் பொறுமையும் என்பதை காட்டுகிறார்கள். சிவன் இல்லாவிடில் எதுவும் இல்லை என்பது உலகத்தின் தோற்றம். சிவன் என்பது சித்தங்கலங்கினாலும் அவன் என்பதை நினைத்தால் அவன் அழி இல்லாதவன் சிவன் என்பான். சிவன் கொடுக்கும் வழியே எல்லோருக்கும் ஆற்றல் படைக்கிறது என்பது. ஆற்றலுக்கே இறை சக்தி என்பது இறையாண்மிக என்பது. இறையாண்மிக என்பதுதான் இலங்கை என்பதாலும் இந்தியா என்பதனாலும் உலக நாடுகள் என்றாலும் உலகத்தை போற்றுவிக்கும். பச்சை என்பதே தோற்றத்தை காட்டும். பச்சை இல்லை என்றால் இச்சமும் இருக்காது என்பது உலகத்தின் தோற்றம். பச்சை என்பதை அறிந்தவர்க்கு பலரும் பதங்கொடுக்கும் உணவுகளாயும் உண்ணும் பூச்சிகளாயிருந்தாலும் உறவுகள் என்பதை காட்டி கொடுக்கிறது. இந்த பச்சை என்பதுதான் மலர்களும் தோற்றமாகிறது. மலரில் இருக்கும் வண்டுகளும் தோற்றமாகிறது. குருவிகளும் தோற்றமாகிறது. குளிக்கும் நீர்களும் இருக்கும் இடம் தோற்றமாகிறது. மீனும் வளர்க்கலாம். மீனில் இருக்கும் இனத்தையும் அறியலாம் என்கிறார்கள். மனம் என்பதை அறிந்தால்தான் மலர்கள் வீசும் வாசத்தையும் அறியலாம். அது வீசும் காற்றை மட்டும்தான் அறிந்து கொண்டால் வீசும் காற்றிலிருந்து தான் பரவப்படுகிறது என்பது தான் வழி நடத்தல். ஒளியால் வரும் சக்தி ஒளி என்பதும் வழியால் வரும் சக்தி வழி என்பதும். வாழ்க்கையை விட்டு தள்ளுங்கள். வழி என்பது மட்டும் அறிந்தால்தான் அது வாழ்க்கையை அறிந்து கொள்ளலாம். மனம் என்பது பொறி மயக்கம். உளவென்பது உளவில் மயக்கம். மறை என்பது மறைத்து விட்டால் மீண்டும் முளைப்பதென்றது போலதான். செல்லை அடித்தவன் விழுந்த சாவுமிடத்தை புல்லும் முளைக்காதென்பார். புல் இருக்குமிடம் மட்டும்தான் செல்லு வந்து விழும் என்பதும் அறியாதில்லை. அறிவியல் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பதை அன்பால் கற்றுக்கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பதை அறிவதற்கு மட்டுமல்ல வாழ்க்கை. ஆன்மீகத்தின் அடித்தளம் என்பது அறிவது. இறை சக்தி என்பதுதான். ஆன்மீகத்தை தொட்டு வணங்குங்கள். ஆன்மீகம் என்பது இறை சக்தி. ஆன்மீகம் என்பதுதான் பொருள் அடக்கம். பொருளில்லா அடக்கத்தில் வாழ்வது கஷ்டமல்ல. பொருளை தேடுவதற்கான வழியை தேடுங்கள். எண்ணத்தில் வரும் கருவெண்ணத்தை வைத்து கருவெண்ணத்தில் வைக்கும் எண்ணத்தை மாற்றிவிடாதீர்கள். மனம் என்பது இருந்தால்தான் இறைவன் என்பது இறங்குவான் என்பது. இறைவன் இறங்கிவிட்டால் உலகமே மயமாக்கும் என்பதுதான். உலக மயத்துக்காக எங்கும் ஏற்கம் என்னை பயம் என்பது எண்ணி வாழ்வதற்கு என்னிடம் சரித்திரம் கிடையாது. இந்த பயத்தில் வாழ்வதற்கு பரம்பொருள் என்பது சக்தி சிவன் சக்தி கிடைத்திருக்கிறது. சிவன் சக்தி என்பது உலக சக்தியில் மகா சக்தியாகும். இந்த மகா சக்தி எண்ணி வாழ்பவன் நான். மந்திரம் ஓத துவங்குவதும் இல்லை. மந்திரத்தால் யாரையும் மறைப்பதும் இல்லை. மந்திரம் என்பது இருந்தால் அது மறையும் எண்ணத்தை தோற்றுவிக்குமாம். அந்த மந்திரத்தை யாவருக்கும் சொல்லுவதும் இல்லை. ஏன்? உலகம் என்பதை மறைத்து விடுமாம். அது மனிதரின் வாழ்க்கையும் மறைத்துவிடும். எண்ணங்களை மாற்றிவிடும். தோற்றங்களை மாற்றிவிடும். தோல்வி என்பதை காட்டிவிடும். அதுதான் சிந்தனையின் சிகரம் தொடுவது. மந்திரம் ஓதுவதை மறைத்து விட்டால்
மாயவனும் வந்திறங்குவான். இந்த மாயவன் தோற்றம் என்பது இருக்கும் வரைதான் மனம் என்பது இறங்குமாம். மாடு காடு கோழி பூனை இதில் பறவைகள் யாவும் என் பக்கம் திசை திருப்பலாம் என்பதும் இருக்கும். அந்த திசை திருப்பம் என்பது எவ்வாறு இருக்கும் என்றால், எல்லோருக்கும் அடி காணும் போதுதான் அன்பு என்பது வெளிப்பாட்டு வெளியின் வரும் சொந்த பந்தங்களையும் மறைமுகமாக்கி மந்திரம் என்பதை ஓதுவதில்லை. மாயவன் தோற்றத்தில் மறந்து என்பதும் குடிப்பதில்லை. தோல்விகள் இருந்தாலும் தோல்விகளை விட்டு கொடுப்பதும், தோல்விகளுக்காக மனிதர்களை மாற்றிவிடுவதும், எண்ணத்தில் வரும் கருவெண்ணங்களை மாற்றிவிடுவதில்லை. எண்ணம் மனிதர்களே சந்தேகம் என்பத பொருளை விட்டு சந்தோஷம் என்பதற்காக பொறுமையமாக்கும் உலகம். கலியுகம் என்பதும் கடவுளின் கருணை அல்ல, இது கர்வத்தில் ஏற்றும் எண்ணங்களை மறைப்பதற்காக இயற்கை என்பதை தோற்றுவிக்கிறான் இறைவன். இந்த இயற்கையாலே மாற்றங்களை தோற்றுவிக்கிறது. அதனாலே மாற்றங்களை அறிபவர்களாகத்தான் மனங்களை ஏற்றிக்கொள்ளுங்கள் என்பதுதான் வழக்கு. இது எல்லோருக்குமான நியமமாகும்.